இன்னும் சில தினங்களில் முதலமைச்சர் ஜெயலலிதா வீடு திரும்புவார் என்றும் அவரை மருத்துவ சிகிச்சைக்காக அயல்நாட்டுக்கு கொண்டு செல்லப்படுவார் என்கிற தகவல் தவறானது என்றும் அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் கூறிய காட்சியை நாம் பார்த்திருந்தோம். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமைச் செய்தியாளர் கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மணிமாறன். முதலமைச்சருடைய இந்த சிகிச்சை குறித்து ஒவ்வொரு நாளும் அப்போலோ மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக செய்தி அறிக்கையை கொடுத்து வருகிறது பத்திரிகைகளுக்கு. அந்த வகையில் அவர் மருத்துவமனையில் காய்ச்சலுக்காகவும் நீர்ச்சத்து குறைவாக அவர் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது அவர் அனுமதிக்கப்பட்ட தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தேவையான போதெல்லாம் மருத்துவ அறிக்கைகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது அப்போலோ மருத்துவமனை. அந்த வகையில் முதல் நாள் அவர்கள் வெளியிட்ட அந்த மருத்துவ குறிப்பிலேயே முதல்வருக்கு காய்ச்சலும் நீர்ச்சத்து குறைவு காரணமாகவும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது என்பதை விளக்கியிருந்தார்கள். அதன் பிறகு அடுத்த நாள் அவர் உணவு உட்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார். தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார். கவலைப்படுவதற்கு எந்த விதமான உடல்நலக்குறைவு அவ்வளவு மோசமாக இல்லை என்கிற ஒரு கருத்தையும் தெளிவாக கொடுத்திருந்தார்கள். அதற்கு பிறகும் அவருடைய ஒவ்வொரு கட்ட உடல்நல முன்னேற்றத்தை குறித்தும் அப்போலோ மருத்துவமனை ஒவ்வொரு முறையும் அறிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு முக்கியமாக முதல் முறையாக பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தியிருக்கிறார்கள் அப்போலோ மருத்துவர்கள். அவருக்கு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிகிச்சை குறித்தும் இந்த சிகிச்சையில் அவர் இருக்கும்போது பரப்பப்படுகின்ற தவறான செய்திகளுக்கான ஒரு விளக்கமும் தெளிவாக இன்றைக்கு அப்போலோ மருத்துவமனை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போலோ மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலேயே மிக அழுத்தமாக அவருக்கான உடல்நலம் எந்த வகையிலெல்லாம் சிகிச்சை கொடுக்கப்படுகிறது என்றும் அவருடைய அந்த சிகிச்சையின் காரணமாக உடல்நலம் எவ்வாறு முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்பதையும் தெளிவாக விளக்கினார்கள். குறிப்பாக சமூக வலைதளங்களில் தவறான செய்தியாக பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற செய்திகளில் குறிப்பாக ஒன்றாக இருப்பது அவருக்கு உயர் மருத்துவ சிகிச்சைக்காக மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் என்கிற விதமான வதந்திகள் பரவுவதை முழுமையாக மறுத்திருக்கிறார்கள். அதற்கான தேவையில்லை, வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மருத்துவர்கள் உறுதியாக இன்றைக்கு தங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் சில தினங்களில் அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புவார் என்கிற அந்த அழுத்தமான தகவலையும் இன்றைக்கு மருத்துவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மணிமாறன், இன்று அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் சொன்ன அந்த தகவலை முழுமையாக விளக்கமாக சொன்னீர்கள். நன்றி சார். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அப்போலோ மருத்துவமனைக்கு கவலையோடு அதிமுகவினுடைய தொண்டர்கள் பெருமளவிற்கு குவிந்து கொண்டிருந்தார்கள். அதிமுகவுடைய நிர்வாகிகளும் கூட ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். அதிமுக மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை முக்கிய தலைவர்களும் பிரதமர் மோடி உள்ளிட்டவர்களும் கூட விரைவில் குணமடைவதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு வாழ்த்து தெரிவித்தும் அவருக்காக விரைவில் குணமடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளும் கூட தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருந்தது அதிமுகவினரால். இந்த நிலையில தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அப்போலோ மருத்துவமனையின் சார்பாக வெளிப்படையான ஒரு தெளிவான அறிக்கையும் மெடிக்கல் புல்லட்டினும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ அறிக்கையை அவர்கள் தொடர்ந்து சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடல்நிலை குறித்து ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிற முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது அவருக்கான உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, அவருக்கான சிகிச்சைகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, அவருடைய தற்போதைய நிலை என்ன என்பதையெல்லாம் ஒவ்வொரு தருணத்திலும் கூட எந்தவித கவலையும் பலரும் பலவிதமான கருத்துக்களை வெளியே சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில் அவற்றை எல்லாம் முழுமையாக மறுத்து உண்மையான நிலை என்ன, இப்போது அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, அவர் எவ்வளவு தூரம் விரைவாக மீண்டு வருகிறார், குணமடைந்து வருகிறார் என்பதையெல்லாம் இன்றைக்கு விளக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய மேல் சிகிச்சை குறித்து பரவிய வதந்திகளை முற்றாக இன்றைக்கு மறுத்திருக்கிறார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை காரணமாக அவர் வேகமாக குணமடைந்து வருவதோடு அவருடைய அப்போலோ மருத்துவமனையுடைய மருத்துவ குறிப்பிலேயே பழைய நேற்று முன்தினம் அதற்கு முன்தினம் கொடுத்த மருத்துவ குறிப்புகளிலேயே கொடுத்திருந்தார்கள். அவர் வழக்கமான உணவினை எடுத்துக்கொள்ள தொடங்கிவிட்டார். அவர் இப்போது தொடர் கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருடைய உணவு உள்ளிட்ட விஷயங்கள் வழக்கமானதாக மாறி இருக்கிறது. அவர் வழக்கமான உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் விளக்கினார்கள். இன்றைய மருத்துவ சந்திப்பில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் நேரடியாக ஊடகங்களுக்கு தங்களுடைய அந்த அவருக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவ சிகிச்சை குறித்தும் அதில் எவ்வாறு அவர் விரைவாக குணமடைந்து வருகிறார் என்பது குறித்தும் அவர் குறித்து அவருக்கான மேல் சிகிச்சை குறித்து வந்து கொண்டிருக்கின்ற தவறான தகவல்களை சமூக ஊடகங்களில் சிலர் பரப்பிக் கொண்டிருக்கின்ற தவறான தகவல்களை முற்றாக அவர்கள் மறுத்திருக்கிறார்கள்.
விரைவில் குணமடைந்து அவர் ஒரு சில நாட்களில் வீடு திரும்புவார், டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்கிற தகவலை அழுத்தமாக கூறியிருக்கிறார்கள். இந்த தகவல் என்பது மிக முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறது. வதந்திகளை முற்றாக அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். மருத்துவர்களுடைய நேரடியான அந்த அவர்கள் சந்தித்த பத்திரிகையாளர் சந்திப்பை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கலாம் மணிமாறன்.